வணக்கங்க. என்னோட பேர் பூபாலன். நான் இங்கே பீர் கவுன்சிலராக இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குடி நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, போதை ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையானவங்க இந்த சென்டரில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல குடிநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு குடிகாரன் இருக்கான். இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தில் வீட்டுக்கு ஒரு குடிகாரன் கண்டிப்பாக இருக்கான். அவனால் அந்த குடியை விட்டு வெளியில வர வழி தெரியாம தான் குடிச்சிட்டு இருக்கானே தவிர ஆசையா, சந்தோஷமா, இன்பமா நிறைய பேர் குடிக்கிறது இல்லை. அதாவது இன்னும் அழகா சொல்லணும்னா, ஒரு மாணவன் முதல்ல ஒரு பீர் குடிக்கிறான், அவன் மதுவுக்கு அடிமையாகிறான் அப்படின்னா அது ஒரு இன்பத்துல போகுது. இந்த மதுங்கிறது வளரும் தன்மை உடையது. அது வளர்ந்துட்டே போகும். 17 வயசுல ஒரு பையன் முதல் பீர் குடிக்கிறான் அப்படின்னா 25 வயசுல 4 பீர் குடிப்பான். 27 வயசுல 8 பீர் 10 பீர் போகும். ஆனா மதுங்கிறது வளர்ந்துட்டே போகும். அப்ப அது வளர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவனால் அதுல இருந்து வெளியில வர முடியாது. வெளியில வரணும், அப்பா அம்மா அட்வைஸு, பிரதர்ஸ் சிஸ்டர் அவங்களுடைய அட்வைஸை கேட்டு அவன் மதுவில் இருந்து வெளியில வந்துடணும்னு நினைப்பான். ஆனாலும் அவனால் வர முடியாது. அப்ப இந்த மாதிரியான சென்டர் அவங்களுக்கு தேவைப்படுது. இங்க அதற்கு தகுந்த மாதிரி மெடிசன் கொடுத்து அந்த போதையின் விழிப்புணர்வை பத்தி எடுத்து சொல்லி, அந்த போதையால தன்னுடைய குடும்பத்தை இழந்தவங்க, கை கால் இழந்தவங்க, உயிர் இழந்தவங்க, அவங்கள பத்தி நாம விழிப்புணர்வு எடுத்துட்டு போகிறப்ப அது மட்டுமே ஒரு குடிநோயாளிக்கு திருந்துறதுக்கான வாய்ப்பு. அதை இங்க கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இதனால பயனடைஞ்சு ரெக்கவரியில் இருக்காங்க. ஸோ இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு ஒரு உலக சுகாதார அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன சர்வே ரிப்போர்ட், +1 +2 படிக்கிற பசங்கள்லேருந்து எடுத்திருக்காங்க. 10ல் ஒரு மாணவன் போதைக்கு அடிமையாக இருக்கான். இது 100க்கு 100 உண்மை. 10ல் ஒரு மாணவன் போதைக்கு, ஏதோ ஒரு போதைக்கு அவன் அடிமையாக இருக்கான். ஒன்று புகையிலைக்கோ, இல்லை இந்த ஆன்ஸுக்கோ, இல்லை இந்த கூலிக்கோ, இல்லை இந்த ஊசி, எதோ சொல்றாங்க. ஏதோ ஒரு போதைக்கு அவன் அடிமையாக இருக்கான். ஆனா ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லலாம், பெற்றவங்களால குழந்தைகளை திருத்திட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்ப யாரு தான் திருத்துவா? இந்த மாதிரியான சென்டர் மட்டுமே திருத்த முடியும். ஒரு பையன் 10 பேர் இருக்கான் அப்படின்னா ஒரே ஒரு பையன் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கு அவனுக்கு. அப்ப அந்த பாக்கி இருக்கிற 9 பசங்க அந்த ஒரு பையனுக்கு புத்திமதி சொல்லி திருத்திடுவானா அப்படின்னா கிடையாது. அந்த ஒருத்தன் 9 பேரை கெடுப்பான். ஏன் ஒருத்தன் 9 பேரை கெடுக்கிறான்? அந்த 9 பேரும் கெடுறதுக்கு தயாரா இருக்கான். ஏன்னா அவன் பார்க்குற படம், சினிமாவில் பார்க்குறான், அவன் ரோல் மாடலாக ஹீரோவை நினைக்கிறான். அந்த ஹீரோ புகைப்பழக்கம், மது பழக்கம் எல்லாமே பண்ணுறான். அப்போ இதை பண்ணி பார்க்கலான்னு ஒவ்வொரு மாணவனும் நினைக்கிறான். அதற்கு ஒரு தூண்டுதலாக ஒருத்தன் பக்கத்தில் பிடிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்? அது பிடிச்சா என்ன ஆகும், நம்மளும் பிடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு அவன் முதல் பழக்கம் புகையிலைக்கு அவன் ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன ஆகும்? அவன் மேன்மேலும் அதுக்கு அடிமையாகிறான். அவனால் அதிலிருந்து வெளியில் வர முடியாது. அப்பா அம்மா யார் புத்திமதி சொன்னாலும் கேட்காது. இந்த மாதிரி இடங்கள்ல அதுக்கு தகுந்தாப்புல மருந்து மாத்திரைகள் கொடுத்து அதனுடைய விழிப்புணர்வை எடுத்து சொன்னால் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்ரிடே மார்னிங் 10:30 என்னோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 1 hour 11:30க்கு நான் முடிச்சிருப்பேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த சென்டரில் பல பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் எந்த தப்புமே செய்யலையே, குடித்தேன், அது ஒரு தப்பா? நான் மாதம் கிட்டத்தட்ட ₹1,00,000 சம்பாதிக்கிறேன். மதுவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 to 30,000 செலவு பண்ணியிருப்பேன். என் மனைவி கேட்டது எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். குழந்தைகளுடைய படிப்பை பார்த்துருக்கேன். குடிக்கிறதுனால என்ன தப்பு? நான் எந்த பாவமுமே செய்யலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சின்னதாக ஒரு விஷயம், ஒரே ஒரு ஆன்சர் தான், கொஸ்டின் கூட இல்லை, அதுவே ஆன்சர். நீ நல்லவனா அப்படின்னு. ஆமாம். யாரையுமே காயப்படுத்தலை, உடலாலும் மனதாலும் இல்லை, நான் யாரையுமே காயப்படுத்தலை. சரி, நீ நல்லவன். ஆமாம். உன்னோட கேரக்டர்லேயே ஒருத்தர் இருக்கான். உன்னோட நீ 20 வயசுல எப்படி தண்ணி அடிச்சியோ, 20 வயசுல எந்த பொண்ணை காதலிச்சியோ, அந்த மாதிரி அதே ஒரு ஜெராக்ஸ் உன் பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான். அவனுக்கு உன்னுடைய பொண்ணை கட்டி கொடுப்பியா? அந்த வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னா அப்படியே எல்லாம் ஸ்பெண்ட் ஆகிடுவான். இல்லை சார் என்னால் முடியாதுமா. ஏன் நீ தான் நல்லவன் சொன்னல, நீ நல்லவன் தானே. உன் பொண்ணை உன் கேரக்டர்லேயே இருக்கிற ஒருத்தன் உன்னை விட வயசு கம்மியானவன், இப்போ உனக்கு 40 வயசு ஆகுதுன்னா 25 வயசு பையன், 25 வயசுல நீ எப்படி இருந்தோ அப்படியே இருக்கான். பொண்ணை குடிப்பியான்னா கொடுக்க மாட்டேங்கிற. அதுலேயே தெரிஞ்சுக்கோ உங்ககிட்ட என்ன தவறு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவேன். இந்த வார்த்தையில் ரெக்கவரி ஆனவங்க பல நண்பர்கள் இருக்காங்க. ஸோ நான் இங்கே 10:30 to 11:30 இருப்பேன்.
என்னாலையும் கிட்டத்தட்ட பல நண்பர்கள் இன்னைக்கு ரெக்கவரி ஆகி இருக்காங்க. சேலம் தரன் மருத்துவமனை எதிரில் இருக்கும் நம்ம ஆரா கேர் ஃபவுண்டேஷன் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9487676111 அல்லது 9489865666க்கு இப்பொழுதே கால் பண்ணுங்க.